1000 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தா நம்மளுக்கு லேக்ஸ் கணக்கில் காசு வருமா? வரும், ஆனா வராது. நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்த உடனே நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு காசு வந்துருச்சா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதால காசு நிறைய வரும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தா மட்டுமே பார்த்தீங்கன்னா காசு வந்து வராது. வா வாயி வா உருட்டு. அது பொய்லாம் சொல்லலை, அதை வந்து ப்ரூவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக காசு வரணும் அப்படின்னா மானிட்டேஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து எனபிள் ஆகணும். மானிட்டேஷன் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காசு வர்றதுக்காக அப்ளை பண்ணுறதுக்கு அதுதான் முக்கியமாக இருக்கும். ஏன்னா அது வந்து எனபிள் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து காசை வந்து அப்ளை பண்ணவே முடியும் காசு வர்றதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 4000 வாட்சிங் ஹவர் தேவை. 4000 வாட்சிங் ஹவர் முடிச்சு 5000 வாட்சிங் ஹவர் போயிட்டு அப்படியே காசு தர மாட்டேக்கானு. ஓகே, நிறைய பேர் வந்து அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அது வந்து வாட்சிங் ஹவர் கிடையாது. வாட்சிங் ஹவருங்கிறது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இருக்கும், அந்த மானிட்டேஷன் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு சைடில் நீங்கள் வந்து தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து 1000 சப்ஸ்கிரைபர், கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4000 வாட்சிங் ஹவர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்சிங் ஹவரை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அது எப்படின்னா, நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா, அந்த 10 நிமிஷம் வீடியோ வந்து ஒரு 6 வீடியோ அப்லோடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து 60 ஹவர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4000 மணி நேரம் பார்க்க வைக்கணும் உங்கள் சேனலை வந்து. 4000 மணி நேரம் பார்க்க வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்துருமா உடனே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடியும். மானிட்டேஷன் அப்ளை பண்ணி அது வந்து உங்களுக்கு எனபிள் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணி வரும். சரி, இப்பமாவது அந்த காசை கண்ணில் காட்டுவீங்களா? மணி வரும் தான், ஆனால் அப்படியும் வராது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட அக்கௌண்ட்டை வந்து அதில் வந்து ஆட் பண்ணணும். அதில் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணியும் வரும். சரி, இப்பமாவது காசு வருமா? அப்படியா இருந்தாலுமே டைரெக்டாக உங்களுக்கு வந்து மணி வராது. அந்த மந்த்லேயே ஃபுல்லாக வந்துருமா அப்படின்னா வராது. அந்த பணத்தை நீங்கள் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதையும் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து உங்கள் வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $100 இருந்தால் மட்டும்தான் அந்த மணியை நீங்கள் வெளியே எடுக்க முடியும். அது வரைக்கும் அந்த மணியை வெளியே எடுக்கவே முடியாது. இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது நம்ம யூடியூப்லேருந்து மணியை ஏர்ன் பண்ணுறதுக்கு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாலே மணி வந்துடும்னு நினைக்கிங்க. அப்படிலாம் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம யூடியூப் சம்மந்தமான நிறைய வீடியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் எடிட் பண்ணுறது, இல்லைன்னா யூடியூப் வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு நிறைய வீடியோ வந்து போட்டுக்கிட்டுருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓகே, அடுத்த ஒரு செமையான வீடியோவில் பார்க்கலாம்.